ஏமன் நாட்டு சிறையில் இருக்கக்கூடிய கேரள செவிலியர் நிமிஷா பிரியா விவகாரத்தில் ஒவ்வொரு நாளிலும் வெவ்வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திடீர் ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்தா இல்லையா அப்படிங்கிறதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, இன்றைய கேள்வி. நிமிஷா பிரியாவை பொறுத்தவரைக்கும் ஏமன் நாட்டை சார்ந்த தலோல் அப்தோ மஹ்தி அப்படிங்கிறவரை கொலை செய்த குற்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவில் இஸ்லாமிய மத தலைவர் அபுபக்கர் முஸ்லியாருடைய கிராண்ட் முஃப்தி அலுவலகம் நிமிஷாவுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டாங்க. அதே நேரத்தில் இது உண்மையான தகவல் அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. மத்திய அரசு தரப்பிலிருந்து வெளியாகக்கூடிய தகவல்கள் அப்படி எந்த செய்தியும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஏமன் அரசாங்கத்திடமிருந்து வரவில்லை என்பதாக இருக்கிறது. செவிலியர் நிமிஷா பிரியாவுடைய விவகாரத்தில் 92 வயதான அபுபக்கர் முஸ்லியார் மத்தியஸ்தம் மேற்கொண்டு வருகிறார். பேச்சுவார்த்தை மற்றும் தண்டனை பரிசீலனையில் ஏற்பட்ட இறுதி உடன்பாட்டின்படி நிமிஷாவுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக தான் தகவல் வெளியானது. அந்த தகவலை தான் இவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் இதனை மத்திய அரசாங்கம் இப்போ மறுத்திருக்கிறது. இதனால நிமிஷா விவகாரத்தில் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதுல ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது.